இந்த வாரம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் போன்ற விவரங்களை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாகவும், காரியங்களிலே தடைகளின்றி முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே, கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை உண்ணாமலையார் சமேத அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப முகூர்த்தங்கள், சுப விசேஷங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி விரத நாள், கார்த்திகை 3வது சோமவார விரத நாள். அதுக்கப்புறம் நாளை 2ஆம் தேதி டிசம்பர் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரத நாள், பரணி தீப நாள். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை விரத நாள், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை தீபம், குமாராலய தீப நாள் அன்னைக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி விரத நாள், சர்வாலய தீப நாள், விஷ்ணுவாலய வைகாசன தீப நாள், அப்புறம் திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர நாள் அப்படின்னு நிறைய விசேஷங்கள் உள்ள அற்புதமான நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணுவாலயங்களிலே பாஞ்சாரத்திர தீப நாள். அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அப்புறம் விநாயகர் கதை விரதம் ஆரம்ப நாளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை 6ஆம் தேதி அன்னைக்கு பரசுராமர் ஜெயந்தி நாள். இப்படி பலவித சுப விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்களை கொண்ட அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆண்களுக்கு பண வரவு உண்டு. தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் தசாபுத்தி அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம், கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சில பேருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் அந்த கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முடிவு பண்ணுவீங்க. நல்லதே நடக்கட்டும். அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து அனலைஸ் பண்ணி எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அவசரப்படாமல் முடிவெடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. ரிஷப ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய வாரமாக இருக்கும். யாருக்காவது ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை இதை பண்ணி கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன்னு யாருக்காவது சொல்லியிருப்பீங்க. ஸோ சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிற்பீங்க. ஸோ அதனால் எப்போவுமே ப்ராமிஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பெண்களை பொறுத்தவரையில் சில விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. ஆண்களை பொறுத்தவரையிலே
அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள், அது கோர்ட்டாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், கவுன்சிலிங்காக இருக்கலாம், இல்லை சம்மந்தமான நெகோசியேஷன் டிஸ்கஷன்ஸாக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை, அமைதி தேவைப்படும். டென்ஷன் ஆகாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக, ஃபிசியோதெரபிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, ரேடியோகிராஃபிஸ் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள், டென்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் க்ராசரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஈகோ பார்க்காதீங்க. நண்பர்களால் சில நன்மைகள் நடக்கும். காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேசி தீர்த்துக்குங்க பிரச்சனைகளை, ஈகோ பார்க்காதீங்க. ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாலராக இருக்கிறவங்க, ஆன்லைனில் மார்க்கெட்டிங் செய்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் சம்மந்தமான பேக்கிங், ஃபுட் சர்வீசஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் நல்லபடியாக நடக்கும். லாப பயணமாக அமையும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த சில மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறையும். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளி பூ அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. காதல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுபவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது நட்புகள் உருவாகும். ஆண்களை பொறுத்தவரையிலே இருக்கின்ற நட்பை தக்க வைக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் லேபரேட்டரி, ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேலை, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி, அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. சிம்ம ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் 1, டிசம்பர் 2 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீண் டென்ஷன், அலைச்சல் இருக்கும். நண்பர்களால் சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். பெண்களுக்கு
உடல் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் இருக்கும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரையிலே பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. காதல் விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ரைஸ் மில், ஆயில் மில், குரோசரி ஸ்டோர், நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்களை பொறுத்தவரையில் டிரைவிங் பண்ணும்பொழுது கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. வாகனங்களால் சில பேருக்கு திடீர் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய டிசிஷன்ஸ் எதுவும் இந்த வாரம் சந்திர அஷ்டமம் இருக்கிற நாட்களில் எடுக்காதீங்க. அது பர்சனல் வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாப் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். ஜாபில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் டிசம்பர் 2, 3, 4 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லார்ட்டையும் போய் வெளியில் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். பெருசாக எதிர்பார்க்காதீங்க. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிராண்டட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஃபுட்வேர், காலணி சம்பந்தமான பிஸ்னஸ், லெதர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இது மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஹோம் கேர் இருப்பவர்கள் மற்றும் டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், அதே மாதிரி லோன் கலெக்ஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே அக்கறை தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு, தீய பலன் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. ஓம் சுதர்சனாய வித்மகே ஹேதிராஜாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதியாங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 6. துலாம் ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். குறிப்பாக டிசம்பர் 4, 5, 6 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வியாபாரிகள் பணக்கொடுக்கல் வாங்கல், கடன் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகம் தொழிலில் அந்த நாட்களில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங், பிளாஸ்டிக், வுட், ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஈகோ பார்க்காதீங்க. ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க. ஃபஸ்ட் அதில் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வெறும் பைசா இருக்குது, பணம் இருக்குங்கிறதுக்காக அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அது அவ்வளோ சரியாக இருக்காது. ஸோ அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸை கற்றுண்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். வார இறுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
6, 7ஆம் தேதி டிசம்பரில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அந்த நாளில் மனசில் வந்து சில குழப்பங்கள் ஏற்படும். திடீர் செலவுகள் வந்து போகும். வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா அயர்ன், ஸ்டீல், ஸ்கிராப் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், டைல்ஸ், மார்பிள்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டயர், அது மாதிரி பேட்ரி சம்மந்தமான கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா ஐடி ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது 100% நடக்கும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. சினிமாவாக இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், தமிழ் இசை, கர்நாடக இசை, தவில் நாதஸ்வர இசை கலைஞர்கள், மியூசிக் பேண்ட் வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காதல் விஷயத்தில் மட்டும் வார இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியிடையே அந்யோன்யமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இல்லை ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திராஷ்டம நாட்களில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படின்னு காலையும் மாலையும் சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், அதே மாதிரி ப்ளேபேக் சிங்கராக, மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கொரியோகிராஃபராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஐடி மற்றும் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பார் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையில் அருமையான ஒரு வாரமாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அக்கவுண்ட் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். புது நட்புகள் உருவாகும். நட்புகளால் நன்மை கிடைக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். தொழில் உத்தியோகத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் அற்புதமான வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். அதுவே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்கள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சில பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க எடுத்துக்கோங்க. நான் இந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணலை. ஸோ கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எடுத்துக்கிறது நல்லது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷனல் கன்சல்டன்சி, ப்ளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன், க்ரஷ் நடத்துபவர்கள், அதே மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதலில் வெற்றி கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே தொழில், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகள் நல்ல விஷயங்களுக்காக நல்ல ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரை பற்றி நல்லா பிளான் பண்ணிப்பீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
அதே மாதிரி நட்புகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கராராக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா ஸ்டீல், அயர்ன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, சிவில் என்ஜினியர், சிவில் ஆர்க்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் வாரமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்கு. அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அரசாங்கம், அரசு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசாங்கம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, கன்சல்டிங் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மண்டி, கமிஷன் ஏஜென்ட் ஆக இருப்பவர்கள், மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், விவசாயிகளுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஆண்களை பொறுத்தவரையில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இதிலெல்லாம் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் சுப்பீரியரை பற்றியோ, மேனேஜரை பற்றியோ, பாஸை பற்றியோ தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. யாராவது ஏதாவது சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக அமையும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் பிஸ்னஸ் லோன் அப்ளை செய்தவர்கள், ஹவுசிங் லோன், இல்லை பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக சொந்த பந்தங்களுடன் மோதல் வேண்டாம். அவங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலன்கள் பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். 7.5 சனி நடந்தால் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி காதலில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், டீ ஷாப் வைத்திருப்பவர்கள், ஜூஸ் கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கரி நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி நடத்துபவர்கள், இவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஆடிட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி நான் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள், நம்ம திரும்ப சொந்த ஊருக்கு செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைப்பவர்கள், அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸையும் ஒரு நல்ல நம்பிக்கையும் தரக்கூடிய விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 9. நன்றி, வணக்கம்.